சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அடியே ஈஸ்வரி, இப்ப நீ யாருக்கு ஃபேவரா முடிவெடுத்தாலும் கண்டிப்பா இன்னொருத்தர் உனக்கு எதிராளி ஆயிடுவாங்க. இப்ப உனக்கு எதிரியா வரப்போறது யாருன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. வைஜெயந்தியா, சக்தியா? ஈஸ்வரி, இன்னைக்கு உன் மாமா பையன் சஞ்சீவ் இந்த அளவுக்கு முன்னேறி பொறுப்பா இருக்கான்னா அதுக்கு காரணமே நீதாம்மா. சஞ்சீவோட நிகழ்காலத்தை நல்லபடியா மாத்தினதே நீதான். அவனோட எதிர்காலத்தையும் நீதான் சிறப்பா அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு அபிய சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இத மட்டும் நீ செஞ்சிட்டன்னா சஞ்சீவ் இன்னும் பெரிய ஆள் ஆயிடுவாமா. ஈஸ்வரி, உனக்கு நம்ம கதிரை பத்தி நல்லாவே தெரியும். அவன் இப்பவே பெரிய ஆளுதான். அவன் மார்க்கெட்ல எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறான், என்ன கலெக்ஷன் பண்றான்னு உனக்கே தெரியும்ல. நம்ம கதிருக்கும் மத்தவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இத நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. நம்ம கதிரோட நிலை என்னன்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஈஸ்வரி, உனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. இதுல உனக்கு எது நல்லது, எது சரின்னு தோணுது, எல்லாத்தையும் நீதான் யோசிச்சு முடிவெடுக்கணும். எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா எடு. ஈஸ்வரி, லைஃப் சில நேரத்துல இப்படிதான் சான்ஸையும் சாய்ஸையும் கொடுத்து வெயிட் பண்ணும். அப்ப நாம குழம்பிடக்கூடாது, தெளிவா முடிவெடுக்கணும். மனசுக்குள்ள ஒரு தராச கற்பனை பண்ணிக்கிட்டு எது பெஸ்ட் அப்படின்னு நீயே உனக்குள்ள கரெக்டா எடை போட்டு பார்த்து முடிவெடு. இவ என்ன இப்படி யோசிக்கிறா? ரொம்ப யோசிச்சு கதிரதான் அபிக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிடுவாளோ? அப்படி மட்டும் நடக்க கூடாது. ஈஸ்வரி கண்ண, நீ நல்ல முடிவா எடுப்பன்னு எனக்கு தெரியுமா. ஆனா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் தாய் மாமா முகத்தை ஒரே ஒரு தடவை பாத்துக்க ஈஸ்வரி கண்ணு. அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு என் மாமா எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு சக்தி சாரும் முக்கியம்தான். நம்ம ஈஸ்வரி கொஞ்சம் நியாயமாத்தான் பேசுறா. இல்ல ஈஸ்வரி கண்ணு, எனக்கும் தெரியும் அது நீ எல்லாரையும் முக்கியமா தானே நினைப்ப. நீங்க எல்லாரும் அபியோட கல்யாணம் என்னோட முடிவு, என்னோட விருப்பம் நினைக்கிறீங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அத பொண்ணோட விருப்பமா திணிக்கிறது, அதெல்லாம் அந்த காலம். இது அபியோட வாழ்க்கை. அவ கல்யாணத்தை பத்தியும் அவ எதிர்காலத்தை பத்தியும் அவ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதை பத்தியும் அவ மனசுக்குள்ள ஒரு கனவும் கற்பனையும் இருக்கும். அதனால என் தங்கச்சி அபியோட இஷ்டம் தான் என்னோட இஷ்டம். ஏன் அபி, சஞ்சீவ ஓகே சொன்னாலும் எனக்கு ஓகே தான், கதிர ஓகே சொன்னாலும் எனக்கு ஓகே தான். அபிமா, நீ முடிவு பண்ணு. யார பிடிச்சிருக்கு நீ சொல்லு. அபிமா, நீ பயப்படாத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமா சொல்லு. அபிமா, இங்க வா. ஹே, என்ன? உனக்கு எந்த குழப்பமும் வேணாம். இங்க பாரு, யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஓப்பனா சொல்லு. ஓ மனசுக்கு யார பிடிச்சிருக்குன்னு எங்க எல்லார் முன்னாடியும் சொல்லு. இது உன் வாழ்க்கை, நீதான் முடிவெடுக்கணும். என்னடா?
அபிமா ஏன் அழற? இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. என்ன என்னடா அபி, அழாத. ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, நாங்கெல்லாம் இருக்கோம். ஐயோ, என்ன ஆச்சு? சொல்றேன்ல, அழக்கூடாது. அழாத. சொன்ன கேளுமா. அபின் அபிகண்டு அபின் இல்ல. அபி 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 அபி, அக்கா சொன்னா கேப்பியா மாட்டியா? கதவை தொற அபி. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்வேனா? அபி அபி, கதவை தொற அபி. அபி எங்க? ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா சின்னையா. கதவை சாத்திட்டாளா? அபிமா, 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 கதவை துறமா.